ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல இந்த கிளிப்பை போடாமல் விட்டுட்டேன். இந்த கிளிப்பை போடாமல் விட்டது என்னாச்சு அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணுற போது அடுத்தடுத்த டிசைனில் செக் பண்ணோம் பார்த்தீங்களா, கீழே நம்ம செக் பண்ணுவோம்ல, கலரிங் மாற்றுறது, ஒரு ஃபஸ்ட்டு கலர் எங்கே வருது, செகண்ட் கலர் எங்கே வருது அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் இந்த கிளிப்பு இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு, இந்த இதில் போய் மாட்டிடுச்சு. மாட்டிட்டு அப்படியே நின்றுச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்நேரம் இந்த ராடு பொசிஷன் மாறிடும். இதில் இந்த கிளிப் இங்கேயே பிடிச்சிட்டு இருக்கிறதால அங்கே மிஷின் ஓடிக்கிட்டு ரன் ஆகிருக்கும், இந்த பொசிஷன் இந்த ராடோட பொசிஷன் மாறிடும். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் கிளிப்பை நம்ம எடுத்து விட்டுட்டு, இப்போ நான் பாருங்கள் சென்டர் பொசிஷனுக்கு வந்துட்டேன். இதில் கொண்டு வந்துட்டு மிஷினை நான் ஆஃப் பண்ணுவோம்ல, ஆஃப் பண்ணுற போது ஆஃப் பண்ணியும் வச்சுட்டேன். ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம கடைசியில் ஃப்ரேமை இதை அதோட சிட்டிங் பொசிஷனில் வைக்கிறதுக்காக ஓகே கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ராடு பாருங்கள், இந்த இடத்துல நிற்க வேண்டிய ராடு இங்கே நிற்கிது. இந்த பின் மாற்ற இது இங்கே நிற்க வேண்டியது இங்கே நிற்கிது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம போடுற போது டிசைன் நம்ம இதை பார்க்காம மறுபடியும் அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிசைன் போடுறதுக்கு மேலே இன்னொரு டிசைன் போடும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும். நம்ம அதிலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்படி பார்த்துட்டாலும் மறுபடியும் நம்ம அதிலேயே மறுபடியும் தொடர்ந்து போடக்கூடாது. தொடர்ந்து போடாமல் இதில் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் போடணும். இதை என்ன பண்ணுங்கள், இப்படி நம்ம மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் சைஸை அதோட இடத்துக்கு நவுட்டோம் இல்லையா, அந்த நவுட்டுற மாதிரி வச்சுட்டு அதோட எது வரைக்கும் வருதோ விட்டுருங்க. இப்படியே விட்டுட்டு மிஷினை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிஷினை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுங்க. போடுற போது பாருங்கள் இதோட பொசிஷன் இதில் பாருங்கள், ப்ளீஸ் ரிமூவ் ஹூப், கீப் ஹேண்ட் கிளியர், கேரேஜ் வில் நவ் மூவ் த ஹோம் பொசிஷன். இப்போ அது ஹோம் பொசிஷனில் இல்லைங்கிறது நம்மளுக்கு சொல்லுது. ஹோம் பொசிஷனுக்கு வருது, நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், ஃப்ரேமை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள், அதோட இடத்துக்கு அது வந்துடும். நம்ம இது பார்க்காம நம்ம இப்படியே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது உடனே பார்த்துட்டோம்ல, உடனே நம்ம மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த ராடை நம்ம எடுத்து விட்டுட்டோம், அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற டிசைன் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கலர் மாற்றும் போது நம்மளுக்கு மறுபடியும் அந்த போட்ட டிசைனுக்கு மேலேயும் மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபால்ட்டு, இந்த மாதிரி ஃப்ரேமை சரியாக வைக்கலை, இந்த பின்னை நம்ம மாட்ட மறந்துட்டோம் அப்படிங்க. மேக்ஸிமம் வைக்கிறேன் ஃபுல், நானே இதை ரொம்ப தடவை நான் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டேக்கை. வச்சுட்டு இதை மட்டும் மாட்ட மறந்துருப்பேன், ஆப்போசிட்டில் மாட்டிருப்பேன், இந்த இடத்துல மாட்ட மறந்துருப்பேன், இது போய் இங்கே போய் சிக்கிடும். அப்படிங்கிற போது இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு போடுற போது மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வருமானு கேட்குது. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஓகே கொடுத்து அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ரிசிம் பேட்டர்ன் கேட்கும். நம்ம எந்த இடத்துல போட்டோமோ அந்த ரிசிம் பேட்டர்ன் கேட்கும். இப்படி நம்ம ரிசிம் பேட்டர்னை இப்போ போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுற போது தான் இந்த பிரச்சனை ஆச்சு. நான் இந்த ஜாயின் செக் பண்ணுறதுக்காக போடுற போது தான் இந்த பிரச்சனையாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், போடுறதுக்கு முன்னாடியவும் இது பொசிஷன் கரெக்டாக வந்துருச்சா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதை நம்ம கிளிப்பை மாட்டிடுங்க. இது சென்டர் பொசிஷனில் இருக்கான்னு கிளிப்பை மாட்டிடுங்க. கிளிப்பையும் இதில் கரெக்டாக மாட்டலை பார்த்தீங்களா, இதில் தெரியுதா, இருங்க மாட்ட காட்டுறேன். கிளிப்பில் சைடில் கேப் இருக்குது, இந்த கேப் இருக்கக்கூடாது. கேப் இருக்குது, அந்த கேப் இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. இது கரெக்டாக மேட்சாக வச்சுட்டு கரெக்டாக இப்போ வச்சுட்டு இந்த இடத்துல இப்போ கேப் இல்லை வச்சுட்டு மாட்டிட்டு ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க, கிராஃப் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வரணுங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நீடில் பாயிண்ட்டு சென்டரில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். சென்டர் நீடில் சென்டர் பொசிஷனில் விழுதான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போகணும். இப்போ ஓட்டைக்குள்ளே போகுது, இதுதான் கரெக்டாக. இந்த மறுபடியும் அந்த இடத்துல இந்த மேலே உள்ள ராடு கரெக்டாக அந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். இதில் சப்போஸ் இதை இந்த இதில் நம்ம குழிக்குள்ளே வரல, கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே வரல அப்படின்னா கொஞ்சம் நவுண்டு இருந்ததுன்னா அப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக செட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு காமன் செட்டிங் இருக்கும், அது வேண்டாம், எம்ப்ராய்டரி செட்டிங்கில் உள்ளே போயிட்டு அடுத்தடுத்து வாங்க. இதில் ஹூப் கேலிப்ரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்ன்னு இருக்கும், அதை ஓகே கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நீடில் பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரேம் இருக்குது, நீடில் பாயிண்ட் தெரியுது.
இந்த இடத்துல இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அந்த நேரத்தில் சரியாக வரல, இந்த நீடில் வந்து கரெக்டாக இந்த சென்டரில் வரல அப்படின்னா இந்த இதில் உள்ளே வந்துடணும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு அந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீடில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதோட அந்த ஹோலுக்கு நேராக கொண்டு வந்து, இதில் ஆரோ மார்க் இருக்குது, இது எங்கிட்டு போனாலும் நம்ம இந்த சைடு இருந்ததுன்னா இந்த பக்கம் மாற்றிக்கலாம். அப்படி வந்து ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டோன்னா அந்த நீடில் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஹோலுக்குள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.